ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 ஆண்டு பிறந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய முதல் மாதம் ஜனவரி மாதம். முதல் மாதமே எல்லாருக்குமே நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த வருடத்துடைய முதல் மாதம் நமக்கு எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் வருடம் முழுக்க நமக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பும் இருக்கும். அந்த ஹோப்புக்கு ஏற்ப முதல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும். ஸோ அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஜனவரி 7 நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பற்றி நட்சத்திரத்துக்கேற்ப ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மகர ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப பலன்களும் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜனவரி மாதம் முதல் மாதம் ஆண்டு முழுக்க உங்களுக்கு கடன் பிரச்சனை வராமல் வருமானம் அதிகரிக்க சூட்சமமாக ஒரு பரிகாரம் ஒன்று செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ மகர ராசிக்கார நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மகர ராசியில் பிறந்தவங்க ஆன்மீக ரீதியான ஜோதிட ரீதியான இந்த தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறது தெரிஞ்சுக்குங்க. நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம லைஃப்பில் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் விதிகள் கிடையாது, எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ அதை நாம் தெரிஞ்சு அதை நாம் அக்செப்ட் பண்ணி அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். சரி, மகர ராசிக்காரங்களுக்கு அதற்கான பலனை இப்போ நாம் பார்க்கலாமா? அதாவது என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், வாங்க பார்ப்பீங்க. கிரகங்களால் ஃபஸ்ட்டு மகர ராசி உத்திராட 2-3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அமைதியாக இருந்து நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜனவரி 7 கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாகும். உங்கள் ராசிக்கு அஷ்டமதிபதியான சூரியன் விரயஸ்தானமான 12வது இடத்துல மறைவு பெறுவதால் செலவு அதிகரிக்கும். அவசர செலவுக்காகவும் கடன் வாங்கி சமாளிக்க வேண்டிய நிலை உருவாகும். அரசு வழி முயற்சிகள் இழுபறியாகும். அரசியல்வாதிகள் தலைமையின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும். நீங்கள் நேர்மையாக செயல்பட்டாலும் உங்கள் எதிரிகள் உங்கள் மீது அவதூறை ஏற்படுத்தி கொண்டிருப்பார். எடுக்கக்கூடிய வேலையில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்காம சில நேரம் போகலாம். பணியாளர்கள் நிதானமாக செயல்பட வேண்டும். யாருடைய அழுத்தத்திற்கும் இந்த நேரத்தில் இடம் கொடுக்க வேண்டாம். சுய தொழில் செய்பவர்கள் கணக்கு வழக்குகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு சுகாதிபதியும் லாபதிபதியுமான செவ்வாய் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீண்ட நாளாக விற்க முடியாமல் இருந்த சொத்துக்களை விற்று லாபம் காண்பீர்கள். தாய்வழி உறவுகள் ஆதரவால் உங்கள் வேலைகள் நடந்தேறும். எதிர்பார்த்த பணம் வரும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. கணவன் மனைவி இருவரையுமே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த நேரத்தில் நன்மை அதிகரிக்கும். சுய தொழில் செய்பவர்கள் முதலீடு செய்வதற்கு முன் நன்றாக யோசிப்பது அவசியம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி 6-7, அதிர்ஷ்ட நாள் ஜனவரி 1-8-10. பரிகாரம் சொக்கநாதர வழிபாடு செய்தீங்கன்னா சங்கட விலகும், நன்மை நடந்தேறும். நெக்ஸ்ட்டு திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஜனவரி 7க்கு பிறகு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாகும். கடந்த மாதம் வரை எளிதாக நடந்த வேலைகளில் இப்போது நெருக்கடி உண்டாகும். உங்கள் ராசிநாதனும் உங்கள் குடும்பதிபதியுமான சனி வகர நிவர்த்தி அடைந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தினர் ஒத்துழைப்பார். அவசர தேவைக்கு சேமிப்பு கை கொடுக்கும் என்றாலும் வார்த்தையில் கவனம் தேவை. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். புதிய முயற்சியில் இறங்கும் முன் அது பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு செல்வது நல்லது. விரயஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் செலவு பல வகையில் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பாராத நெருக்கடி ஏற்படும். அரசு வழியில் சங்கடம் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருப்பது அவசியம். உங்களால் முடித்திடக்கூடிய வேலைகளை தவிர வேறு எந்த வேலைகள்லையும் இந்த நேரத்தில் ஈடுபட வேண்டாம். அடுத்தவரை நம்பி எடுக்கக்கூடிய முயற்சிகள் இழுபறியாகும். சிலர் உங்கள் பெயரில் உள்ள சொத்துக்களை விட்டு நிலைமைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் இப்போது மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும்.
கேட்ட நேரத்தில் உங்களுக்கு உதவி புரிந்து வந்தவர்கள் உதவி செய்ய முடியாத நிலையில் இருப்பார்கள். பாக்கியாதிபதி புதன் உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார். அதன் பிறகு ஒப்பந்த விவகாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒன்றிலுமே கையெழுத்திடுவதற்கு முன் நன்கு படித்து பார்ப்பது நல்லது. மாணவர்களும் இந்த நேரத்தில் படிப்பில் கவனம் குறையும். எதிர்காலத்தை நினைத்து தங்களை மாற்றிக்கொள்வது அவசியம். வெளியூர் பயணத்தின் போது நிதானம் தேவை. புதியவர்களிடம் விலகி இருப்பது நல்லது. உடல்நிலையிலும் கவனம் தேவை. பெண்கள் கணவர் மீதும் குடும்பத்தின் மீது அக்கறை கொள்வது ரொம்ப 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 நல்லது. சந்திராஷ்டமம் ஜனவரி 7, 8. அதிர்ஷ்ட நாள் ஜனவரி 2, 11. பரிகாரம் சிவசக்தியை வழிபாடு செய்தீங்கன்னா தடைகள் விலகும், வேண்டுதல் நிறைவேறும். நெக்ஸ்ட் அவிட்ட 1, 2 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஜனவரி 7 நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம். உங்கள் லாபாதிபதியும் சுகாதிபதியுமான செவ்வாய் விரயஸ்தானத்தில் மறைவு பெறுவதால் ஒவ்வொரு வேலையிலையும் கவனமாக இருப்பது அவசியம். சிலருக்கு அலைச்சலும் உழைப்பும் அதிகரிக்கும் என்றாலும் அதற்குரிய ஆதாயம் கிடைக்காம போகும். புதிய முயற்சியில் இறங்கினால் அதுவும் இழுப்பறியாகும். இடம் வீடு சொத்து சம்பந்தமாக ஏதேனும் பிரச்சனை உருவெடுக்கும். பொன்பொருளை விற்று நிலைமையை சமாளிக்க வேண்டிய நிலை சிலருக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்குள் சரியான புரிதல் இல்லாமல் போகும். உங்கள் பூர்வ புண்ணியதிபதியும் ஜீவனதிபதியுமான சுக்கிரன் சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் எதிர்பாராத பணம் வரும். அவசிய செலவுக்கு தேவையான பணம் கிடைக்கும். மனதில் ஏற்பட்ட நெருக்கடி குழப்பம் விலகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை நீங்கும். பணியாளர்கள் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும். தனியார் நிறுவனத்தில் பணிபுரியவர்கள் உங்கள் வேலையில் கவனமாக இருப்பது அவசியம். அஷ்டமக்கேது உங்கள் இஷ்டத்திற்கு தடை போடுவார் என்பதால் இந்த நேரத்தில் நிதானம் காப்பது நன்மை தரும். சிலருக்கு உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடம் தோன்றலாம். ஆனாலும் உங்கள் சமயோகித புத்தியால் அனைத்தையும் சமாளிக்கணும். செய்து வரக்கூடிய தொழில் மீதும் பார்த்து வரக்கூடிய வேலையின் மீதும் கவனமாக இருப்பவர்களுக்கு எந்தவித நெருக்கடியும் ஏற்படாது. விவசாயிகள் கவனமாக செயல்படுவது நன்மையாகும். மாணவர்கள் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம படிப்பில் அதிக கவனம் செலுத்துவது அவசியம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி 8. அதிர்ஷ்ட நாள் ஜனவரி 9. நீங்கள் பரிகாரமாக லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்தீங்கன்னா நன்மை உண்டாகும். ஸோ மகர ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஜனவரி 7 நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஆன்மீக பரிகாரத்தையே சொல்ல போகிறேன். கடன் பிரச்சனை இருந்தால் அது தீர்ந்து பணவரவு அதிகரிக்க இந்த ஒரு பரிகாரத்தை இந்த மாதம் மகர ராசிக்காரங்க செய்திடுங்க. இதை செய்கிறதுனால உங்களுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறும். ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் பணம் மிக முக்கியமான அங்கமாக திகழ்கிறது. பணம் உங்களிடம் எவ்வளவு இருக்கிறதோ அதை பொறுத்து தான் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும். பணவரவு குறைந்து கொண்டே இருந்தால் அதனால் வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு நம்ம கண்டிப்பாக கடன் பிரச்சனையில் போய் சிக்கிக்கொள்வோம். சிறிய தொகையாக இருந்தால் சீக்கிரத்திலே கடனை செலுத்தி விடலாம். ஆனால் பெரிய கடன் பிரச்சனைகள் சிக்கினால் அதிலிருந்து வெளிவருவது மிகவும் சிரமமானது. எனவே கடன் பிரச்சனை தீர்வதற்கு பணவரவு அதிகரிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்ய வேண்டும். அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கடன் பிரச்சனை தீர இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு நாளில் செய்யணும். கத்தாழ கல்லுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியதில் ஒன்றாக திகழக்கூடியது கல்லுப்பு. கற்றாழையில் அதிக அளவு நேர்மறை ஆற்றல் இருக்குது. எனவே இவை இரண்டையும் பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நேர்மறையான ஆற்றலை கொடுக்கும். முதல்ல கத்தாழ ஜெல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு கைப்பிடி கல்லுப்பை இடது கையில் எடுத்து வைத்து கொள்ளுங்க. பிறகு கத்தாழ ஜெல்லை அந்த உப்பின் மீது வைத்து இப்பொழுது கையை அழுத்தமாக மூடிக்கொண்டு உங்களுடைய தலையை இடமிருந்து வலமாக 3 முறை சுற்றுங்க. பிறகு அதை அப்படியே ஒரு சுத்தமான தண்ணீரில் சேர்த்து கரைத்து விடுங்க. இப்படி செய்தால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை உணர முடியும். கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தால் உங்களுடைய கடன் பிரச்சனை இந்த மாதத்துக்குள்ளே தீர்ந்துவிட வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை நம்பிக்கையாக மகர ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவில் பரிகாரமும் உங்களுக்கு ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலன்களையும் இந்த பரிகாரங்களையும் தெரிஞ்சு பயன் பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஜோதிட தகவல்களோடு மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.